பிரைஸ் தி லார்ட். இந்த விலையில்லா விடுதலை இந்த நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ அநேகர் நம்ம ரெகுலராக நம்முடைய இந்த ப்ரோக்ராமை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அநேகருக்கு விடுதலையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அநேகருக்கு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஏசப்பா செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் கூட நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சில காரியங்களுக்காக நீங்கள் பார்க்க வந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற போராட்டம் எல்லாத்தையும் ஏசப்பா மாற்ற போகிறாங்க. நம்பிக்கையோட விசுவாசத்தோட இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதில் பிடிக்கப்பட்டிருந்தா நிச்சயமாக அந்த பிடிகளை கட்டுகளை உடைத்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இப்பொழுதும் கூட நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு பாடலையும் கூட பாடுவோம். நீங்கள் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி எல்லாரும் பாடலையும் கூட பாடலாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் அப்படின்னு சொல்லி, ஏசப்பா அப்படிங்கிற பேரை சொல்லி, இயேசு என்கிற பேரை சொல்லி இந்த பேரை உயர்த்தி நம்ம பாடலாமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம், நம்பினோரை என்றும் கைவிடாத நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். கரங்களை தட்டி ஏசப்பா நோக்கி பாருங்க. இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும், நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நான் இந்த வாயை திறந்து இயேசு என்கிற நாமத்தை பாடுங்க. இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம். பிசாசின் பிடியில இருக்கிற, பிசாசின் தொல்லையில, பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும்
எல்லாம் உங்களை விட்டு விலகுது 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 விலகுது. கர்த்தரை நோக்கி இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசு என்கிற நாமத்தை சொல்லுங்க, இயேசு என்கிற நாமத்தை சொல்லுங்க. நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பாவை மட்டும் பாருங்க, ஏசப்பாவை மட்டும் பாருங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க, ஏசப்பாவை மட்டும் பாருங்க. நீங்க இயேசுவேன்னு சொல்ல 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 உங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள் விலகுது, உங்களுக்கு இருக்கிற பாதிப்பு பிரச்சனைகள் எல்லாம் விலகுது. இயேசுவேன்னு சொல்லும்போது இவ்வளவு நாள் நான் பிசாசின் பிடியில் இருந்தேனே, பிரச்சனையில் இருந்தேன் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிற எல்லா காரியமும் விலகுது விலகுது விலகுது. சொல்லுங்க, இயேசு என்கிற நாமம் உங்களுடைய எல்லா போராட்டத்திற்கும் எல்லா துஷ்ட காரியத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். இயேசு என்கிற நாமத்தை சொல்லுங்க, இயேசு என்கிற நாமத்தை சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி பார்த்து இன்னொரு பாட்டையும் கூட நம்ம பாட போறோம். ஏசப்பாவை பாருங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவார். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. எல்லாரும் பாடுங்க, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூன், எப்படிப்பட்ட மந்திர சூன செய்வினை கட்டுகள் எது இருந்தாலும் இன்றே பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் அதை உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஏசப்பா பார்த்து பாடுங்க, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 கர்த்தர் நோக்கி பாருங்க,
உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன். சப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இதுமுறை எல்லா நேரத்தையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஸோ அடுத்ததாக நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். இயேசுவோடைய வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடும். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த விலையில்லா விடுதலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரும் நமக்கு விடுதலையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அநேக சாட்சிகளை எங்களால் கேட்க முடிகிறது. அநேகர் பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசின் பிடியிலிருந்து, மரண பயத்திலிருந்து, ஒரு எதிர்காலத்தை குறித்த இப்படி அநேக காரியத்தை குறித்த பயங்கள், அநேக பிடியிலிருந்து, அநேக கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுகிறதை நாங்கள் சாட்சிகளாக கேட்டுக்கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியாக அவர் ஆவலாக உள்ளார். இன்றைக்கும் நாம் ஒரு விடுதலை பார்க்க போகிறோம். என்னவென்றால் மந்திரவாதம், செய்வினை கட்டுகளிலிருந்து விடுதலை. இன்றைக்கு இந்த உலகத்தில் அதிகமாக பாதிப்பை உண்டாக்குகிற ஒரு விஷயம் மந்திரவாதம், செய்வினை கட்டுகள். நிறைய பேர் சொல்லுவாங்க, மந்திரவாதம்லாம் ஒன்று கிடையாது, செய்வினை கட்டெலாம் கிடையாது, சும்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஏமாத்துறாங்க, அதெல்லாம் சும்மா அவங்க சொல்கிறதுன்னு சொல்லி. உண்மையிலேயே இந்த உலகத்தில் மந்திரவாதம் உண்டு, செய்வினை கட்டுகள் உண்டு. அதை பண்ணுகிற நபர்கள் நிறைய பேருக்கு அது தெரியும். ஆனாலும் ஒரு சிலர் அது இல்லவே இல்லை என்று மறுப்பது உண்டு. அது அவர்களுடைய பிரச்சனை. ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை உண்டாக்கி அவன் சந்தோஷமாக வாழணும், பிரச்சனை இல்லாமல் வாழணும் என்று அவர் ஆசைப்பட்டார். பொல்லாத பிசாசு மந்திரவாத கிரியைகளின் மூலமாக, செய்வினை கட்டுகளின் மூலமாக குடும்பங்களுக்கு விரோதமாய் சில மந்திரவாத கிரியைகள், வியாபாரத்துக்கு விரோதமாய் மந்திரவாத கிரியைகள், சரீரத்துக்கு விரோதமாய் மந்திரவாத கிரியைகள், குடும்ப உறவுகளுக்குள்ளாக மந்திரவாத வல்லமைகள், இப்படி அநேக இடங்களில் மந்திரவாத கிரியைகளின் மூலமாக பொல்லாத சாத்தான் செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். சாத்தானை துரத்துகிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம் மாத்திரமே. இந்த பூமியில் இயேசுவின் நாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மந்திரவாத கிரியைகள் முடக்கப்படும். இயேசுங்கிற நாமம் எங்கெல்லாம் துணிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல இருக்க எல்லா செய்வினை கட்டுகளும் அறுக்கப்படும். அது நிச்சயம், அது யாரும் மறுக்க முடியாது. இந்த உலகத்தில் மந்திரவாதம் இருக்குன்னா அது இருக்குது. அநேகர் அதில் பிடியில் சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை இழந்து, நிம்மதியை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து தவித்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு மந்திரவாதம், செய்வினை கட்டுகளிலிருந்து விடுதலை தரப்போகிறார். இயேசு ஒருவர் மாத்திரம்தான் இந்த மந்திரவாத வல்லமையிலிருந்து, பிசாசின் கிரியைகளிலிருந்து, செய்வினை கட்டுகளிலிருந்து உங்களுக்கு இலவசமாக விடுதலை தருகிறவன். ஏனென்றால் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மந்திரவாத கிரியைகளை குறித்து நம்ம அதை வாசிச்சுட்டு அப்புறம் அப்படியே ஒரு சில வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது ஒரு வசனம் வாசிக்க நம்ம கேட்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நாம் வாசித்த இந்த வசனத்தில் அநேக ஆவிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக சொல்லப்பட்ட ஆவிகள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் வல்லமைகளோடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பாருங்கள், இந்த அந்தகார லோகாதிபதியின் வல்லமைகள் மந்திரவாத கிரியைகள், மந்திரவாத ஆவிகள். இந்த மந்திரவாதத்தின் மூலமாக ஏவி விடப்படுகிற ஆவிகள், செய்வினை கட்டுகளாக வந்து அநேக குடும்பங்களை சீரழிக்கிற பொல்லாத ஆவிகள். மந்திரவாதம் செய்கிற நபரெல்லாம் பாருங்களேன், ரொம்ப பெரிய ஒரு வெளிச்சாப்பில் செய்ய மாட்டாங்க. ஒரு இருளான இடம், ஒரு இருட்டான இடம், ஏதோ ஒரு மறைவிடம், அதில் தேடி போய் அவங்க செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே வெளியில் அநேகருக்கு தெரியக்கூடாதபடி செய்வாங்க. ஏனென்றால் ஒரு நபரை அப்படி வாழ்க்கையை பாழாக்கணும், அப்படியே வியாபாரத்தை, தொழிலை முடக்கணும், அப்படியே சரீரத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கணும், குடும்ப உறவுகளுக்குள்ள விரிசல்களை உண்டாக்கி சமாதானத்தை கெடுத்து போடணும். இதற்கெல்லாம் மந்திரவாதங்கள், செய்வினைகள். இன்னைக்கு நிறைய பேர் மனிதர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிற வேதத்தில் சொல்லப்பட்டது போல
அநேக காரியங்களை, தாறுமாறான காரியங்களை இந்த மந்திரவாதத்தின் மூலமாக, செய்வனை கட்டுகள் மூலமாக செய்கிறத பார்க்குறோம். அநேகர் பிடிக்கப்பட்டு நிறைய குடும்பங்கள் சிதறி போய் நிறைய பேர் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிறைய பேர் சரீரத்தில் அநேக பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஒரு பக்கம் நிம்மதி இல்லை, ஒரு பக்கம் சரீர சுகலை, ஒரு பக்கம் பொருளாதாரம் இல்லை. இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம், நம்ம வாழ்கிறதுக்கு பதிலாக நம்ம மறித்திரலாமே சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்தோடு அநேகர் மந்திரவாத பிடியில் இன்னைக்கு சிக்குண்டு இருக்கிறாங்க. இந்த அந்தகார லோகாதிபதியின் வல்லமைகள், இந்த கிரியைகள் மந்திரவாத வல்லமைகள் தான். இவைகள் தான் மந்திரவாதத்தின் மூலமாக, செய்வினை கட்டுகளின் மூலமாக இதுவரை உங்களை முடக்கி கொண்டிருந்த ஆவிகள். இன்றைக்கு இந்த ஆவியின் கிரியைகளின் பிடியிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். இந்த ஆவியின் வல்லமைகளிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலேயே மந்திரவாத கிரியைகளில் இருந்து, இருளின் ஆதிக்கத்திலிருந்து, செய்வினை கட்டுகளிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தருகிற ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். மந்திரவாத கிரியைகளிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு அவர் நிச்சயமாக விடுதலை தரப்போகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாக போகிறது. இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு இந்த மந்திரவாத காரியங்களை குறித்து இயேசு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மந்திரவாதத்தின் நிமித்தமாக பிடிக்கப்பட்ட நபராக இருக்கலாம், செய்வனை கட்டுகளின் நிமித்தமாக பிடிக்கப்பட்ட நபராக இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கலாம். அவ்வளோதான், என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சது, என் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை, என்னுடைய பிஸ்னஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு, என் பொருளாதாரம் எல்லாமே அழிஞ்சு போச்சு, என் சரீரத்தில் பலவீனம், சரீரத்தில் அநேக காரியங்கள் என்னன்னே தெரியல, இப்படி பாதிக்கப்பட்ட நிலைமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையிலே மாறப்போகிறது. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாக போகிறது. இயேசு நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார். ஏனென்றால் இயேசுவின் நாமம் விடுதலை தருகிற நாமம், இயேசுவின் நாமம் சுகத்தை தருகிற நாமம், இயேசுவின் நாமம் இழந்து போன எல்லாவற்றை திரும்ப தருகிற நாமம், இயேசுவின் நாமம் சாத்தானின் கிரியைகளை முடக்குகிற நாமம். அது நிச்சயமாக இயேசு கிரியை செய்வார். ஒரு சம்பவத்தை வேதத்தில் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே நம்ம செபிக்க போகிறோம். இன்றைக்கு நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள, உங்களை இயேசு விடுவிக்க போகிறார். உங்களை விடுவிக்கும்படியாக இயேசு உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ இயேசு நிச்சயமாக உதவி செய்வார். இப்பொழுதும் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 ஒரு 3 வசனங்கள் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். இந்த வசனத்தில் என்ன சம்பவங்கள் நடந்துன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம இயேசுவின் நாமத்திலே விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. இந்த சம்பவத்தை நான் எளிதாக உங்களுக்கு சுருக்கி சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவுக்காக அவர் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர். அவர் பாருங்கள், ஊழியம் செய்த நாட்களில் அநேக கிராமங்கள், அநேக பட்டணங்கள் தோறும் அவர் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டே வருகிறார். அவர் ஒரு பட்டணத்துக்கு போகும் பொழுது அந்த பட்டணத்தில் இருந்த அநேக மந்திரவாதிகள், அதில் சொல்லப்பட்டிருக்கும். நான் அந்த சம்பவத்தை நமக்கு நேர கம்மியார்கள சுருக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். அதில் இருந்த அநேக மந்திரவாதிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பவுல் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வருகிறதை பார்த்து இந்த மந்திரவாதிகளும் என்ன செய்கிறாங்கன்னா, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவோம், நம்மளும் அதை செய்வோம் சொல்லி இவர்கள் துணிந்து செய்யும் பொழுது இவர்கள் பயன்படுத்தி வந்த ஆவிகள், இவர்கள் எந்த ஆவிகளை துரத்த நினைத்தார்களோ அதே ஆவிகளை இவர்களுக்கு விரோதமாக எழும்பி இவர்களை காயப்படுத்தினதை இதற்கு முந்தின வசனங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போது இவங்க பாருங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மந்திரவாதிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம வாசித்த அந்த வசனத்தில் சொல்லப்படுறது, விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். என்ன விசுவாசித்தாங்க அப்படின்னா, முதலாவது இவர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். இயேசு மாத்திரம்தான் எனக்கு இந்த மந்திரவாத கிரியைகளிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், இயேசு மாத்திரம்தான் அந்த செய்வனை கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று இவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசித்த அடுத்து இவங்க சொல்கிறாங்க, தங்கள் செய்கைகள் எல்லாம் வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் முதலாவது இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவால் மாத்திரம்தான் இந்த மந்திரவாத கிரியைகளிலிருந்து எனக்கு விடுதலை தர முடியும், இந்த செய்வினை கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை தர முடியும். நீங்கள் முதலாவது இயேசுவை விசுவாசிக்கிற நபர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஏதோ ஒரு காரியத்தை செய்த நபராக இருக்கலாம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கூட யாரோ ஒரு நபருக்கு விரோதமாக மந்திரவாதமோ
செய்வனையோ செய்த நபராக கூட நீங்கள் இருக்கலாம். அதோட பாதிப்பு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம மற்ற நபர்களுக்கு தானே செய்திருக்கிறோம், நமக்கு என்ன பாதிப்புன்னு. நீங்கள் யாருக்கு எவைகளை செய்தீர்களோ அவைகள் உங்களையும் பாதிக்கும், உங்களையும் முடக்கிவிடும். நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. செய்வினை பண்ணுறவங்க, மந்திரவாதம் பண்ணுறவங்க அதெல்லாம் நினச்சிக்கிட்டாங்க மற்ற நபர்களை முடக்கி போட்டுடலாம், மற்ற நபர்களை அழிச்சிடலாம், மற்ற நபர்களை இல்லாமல் வைக்கலான்னு. ஒரே ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசு நன்மை செய்கிறவன் அல்ல. பிசாசு எப்பொழுதுமே நமக்கு தீமை செய்கிறவன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த பிசாசை நம்பி நீங்கள் மந்திரவாதம் செய்து அநேகருக்கு விரோதமாக நீங்கள் அனுப்பியிருக்கலாம். பிசாசை நம்பி செய்வினை கட்டுகளின் மூலமாக அநேகரை முடக்கியிருக்கலாம். அதே மந்திரவாதம், அதே செய்வினை கட்டுகள் உங்களை முடக்கி வைத்திருக்கும். உங்களுடைய சரீரத்திலையும் பலவீனத்தை உண்டு பண்ணும், உங்கள் குடும்பத்தையும் அது தாறுமாறாக்கும். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எதை செய்தீர்களோ அதை நீங்கள் அறுக்கிறீங்க. ஒருவேளை யாருக்கு விரோதமாக நீங்கள் செஞ்சிருக்கலாம், ஒருவேளை தெரியாத நபருக்கு விரோதமாக செஞ்சிருக்கலாம். தங்கள் செய்கைகளை அறிக்கையிட்டார்கள். அந்த வசனம், நீங்கள் இப்போ ஏசப்பா நான் செய்தது பாவம், என்னை மன்னிங்கன்னு மன்னிப்பு கேளுங்க. முதல்ல இயேசுவை விசுவாசிக்கணும். அடுத்ததாக உங்கள் செய்கைகளை அறிக்கையிடுங்க. நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், இப்படிதான் நடக்கும் எனக்கு தெரியாது. உண்மையிலேயே இயேசு உங்களை தண்டிக்கிற தெய்வம் அல்ல, உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிற தெய்வம். நீங்கள் உங்கள் செய்கைகளை அறிக்கையிடுங்க. செய்கைகளை அறிக்கையிட்டு ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டால், இப்பொழுது உங்களை மன்னித்து உங்கள் சரீரத்தை இதுவரை தாக்கின வியாதிகள், நிறைய டாக்டர்கிட்ட போயிருக்கிறீங்க, இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள், அவங்க டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஒரு வியாதியுமே இல்லைன்னு இருக்காங்க. ஆனால் உங்கள் சரீரத்தில் பயங்கரமான வியாதி, உங்கள் சரீரத்தில் வெளியில் சொல்ல முடியாத அநேக காரியங்கள், திடீர்னு சரீரம் அப்படியே எரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, அப்படியே உடம்பு முழுவதும் அப்படியே ஒரு காந்தலாக இருக்கிற ஒரு சூழ்நிலை, அப்படியே எரிந்து ஏதோ ஒரு நெருப்பு பட்டது போல ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சில நேரங்களில் சில காரியங்கள் சரீரத்தில் அலர்ஜி போல, எல்லாமே இந்த மந்திரவாத கிரியைகள், எல்லாமே இந்த செய்வினை கட்டுகள். இப்பொழுது நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து, ஒருவேளை யாருக்கு விரோதமாக மந்திரவாதம் செஞ்சதில்லை பிரதர், யாருக்கு விரோதமாக நான் செய்வனெல்லாம் செஞ்சதில்லை பிரதர் அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை நீங்கள் செய்த பாவ காரியங்களாக இருக்கலாம். அதை அறிக்கையிடுங்க. தங்கள் செய்கைகளை இயேசு விட்டு அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கலாம், எத்தனையோ பேரை பார்த்துருக்கலாம், எவ்வளோ காரியத்தை செய்து பார்த்துருக்கலாம். இப்பொழுது இயேசு உங்களுக்கு விடுதலை தவிர ஆயத்தமாக இருக்கிறார். அதனால தான் இயேசு உங்களோடு கூட பேசிகிட்டு இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை தருவ அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் உங்கள் செய்கைகளை அறிக்கையிட்டால் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். அடுத்து அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன், தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எரித்தார்கள், சுட்டெரித்தார்கள் அப்படின்னு அதை பார்க்குறோம். இந்த மந்திரவாதத்துக்கு பயன்படுத்தின எல்லா புஸ்தகங்கள், ஒருவேளை உங்கள் வீடுகளில் ஏதாவது மந்திரவாதத்துக்கு பயன்படுத்தின பொருள்கள், இல்லை மந்திரவாதி இருந்து வாங்கிட்டு வந்த பொருள்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போயிட்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக போவாங்க, உடனே அவங்க சொல்லுவாங்க, இதை வச்சுக்கோங்க, இதை செய்துக்கோங்க, இல்லை இதை கட்டிக்கோங்க, இதை நீங்கள் கூடையே வச்சுக்கோங்க, இப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு கூட இருக்குன்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். இது எல்லாமே பிசாசின் தந்திரங்கள். உங்கள் குடும்பத்தை பாழாக்கும்படியாக, உங்கள் சரீரத்தை பாதிக்கும்படியாக, உங்களுடைய வியாபாரத்தை, தொழில, வேலைகளை முடக்கி போடும்படியாக பிசாசின் தந்திரம். ஏதாவது பொருட்கள் இருக்கான்னு பாருங்கள். ஆமாம் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்தாங்க, இப்படிப்பட்ட ஒரு பொருள் இருக்குது, ஏதோ ஒரு, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அவைகள் எல்லாம் எடுத்து சுட்டெரித்து போடுங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மந்திரவாதத்துக்கு பயன்படுத்தின புஸ்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து சுட்டரிக்கிறாங்க, மந்திரவாதத்துக்கு பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து சுட்டரிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில், உங்கள் வியாபார ஸ்தலத்தில், இல்லை உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை கட்டி வச்சுருக்கலாம். இவங்க கொடுத்தாங்க, அதெல்லாம் நல்லது இல்லை, உங்களுக்கு அது விடுதலை தரலையே, உங்களுக்கு அது விடுதலை கொடுக்கலையே. எல்லாவற்றையும் சுட்டரித்து போடுங்க. எல்லாவற்றையும் எடுத்து இயேசுவின் நாமத்தை சொல்லி எல்லாவற்றையும் சுட்டரித்து போடுங்க. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. அவைகளை நீங்கள் அப்புறப்படுத்தினால் இயேசு உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை தருவார். நாம் வாசித்த வசனத்தில் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. உங்கள் மேலே இதுவரைக்கும் ஆளுகை செய்த மந்திரவாத கிரியைகள், உங்கள் மேலே இதுவரை ஆளுகை செய்த எல்லா செய்வினை கட்டுகள், உங்கள் மேலே இதுவரை தன்னுடைய ஆளுகையின் மூலமாக உங்களை அடிமைப்படுத்தின பொல்லாத பிசாசின் வல்லமைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமம் இப்பொழுது சுட்டரிக்கப்பட போகிறது. இயேசுவின் நாமம் இப்போ எல்லாவற்றையும் சுட்டரிக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் உங்கள் சரீரத்தை விலகி போக போகிறது. உங்கள் தொழிலை முடக்கின கிரியைகள், குடும்பத்தை பாழாக்கின கிரியைகள் எல்லாம் இப்போ நீங்கி போக போகிறது. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் மேற்கொண்டது கிரியை செய்ய போகிறது. உங்கள் வாழ்க்கையை, உங்களை அது பாதுகாக்க போகிறது. அதற்காகத்தான் இயேசு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். உண்மையிலேயே இயேசு இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்கப் போகிறார். நீங்கள் மெய்யாக விடுதலை ஆகப் போகிறீர்கள். மந்திரவாத கிரியைகளிலிருந்து,
செய்வினை கட்டுகளிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். நான் சொன்ன அந்த காரியம், முதலாவது விசுவாசம் வைக்கணும் இயேசுவின் மேலே. ரெண்டாவது, நீங்கள் செய்த காரியங்கள் அது பாவமாக இருக்கலாம், இல்லை மற்ற நபர்கள் செய்த துரோகமாக இருக்கலாம், இல்லை மற்ற நபர்களை பாதிக்கும்படியான காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை இப்பொழுது அறிக்கையிடுங்க. அறிக்கையிட்டு உங்கள் வீட்டில், உங்கள் சரீரத்தில், உங்கள் வியாபார ஸ்தலத்தில் மந்திரவாதம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், இல்லை செய்வினை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவைகளை கொண்டு வந்து சுட்டரித்து போடுங்க. இனி இது எனக்கு வேண்டாம். இவைகள் எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு விடுதலை தரப்போகிறார். உங்களுடைய சரீரத்தில் இயேசு விடுதலை தரப்போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் இயேசு விடுதலை தரப்போகிறார். உங்களுடைய வேலைகளில், வியாபாரத்தில், தொழிலில் முடக்கி வைத்த கிரியைகளிலிருந்து இயேசு விடுதலை தரப்போகிறார். நீங்கள் இதுவரைக்கும் எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அதையெல்லாம் திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதித்து நல்ல ஒரு சரீர சுக பலன் ஆரோக்கியம் தந்து நீடித்த ஆயுசு நாட்களையும் இயேசு தருவார். நிச்சயமாக செய்வார். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் என்னோடு கூட இணைந்து, ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, மந்திரவாதத்துலேருந்து விடுதலை கொடுங்க, செய்வினை கட்டுகளுக்கு விடுதலை கொடுங்க நீங்கள் கேட்க போகிறீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இயேசு உங்களை தொட்டு விடுதலையாக்க போகிறார். அப்படி நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கண்ணீரோடு பார்க்குறாங்கப்பா. இந்த மந்திரவாதத்தில் இதில் பாதிப்பு தெரியாமல் இருந்து அநேக காரியங்களை இழந்து போயிட்டேனே. இப்போ என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். என் சரீரத்தில் பலவீனம், என் சரீரத்தில் அந்த வியாதி, இது வெளியில் போய் யார்கிட்ட சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டேங்காங்க. டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ஆனால் இது மந்திரவாதத்தின் நிமித்தமாக வந்ததுன்னு எனக்கு தெரியல. இந்த செய்வினை கட்டுகளின் பாதிப்புன்னு எனக்கு தெரியல. என் சரீரம் பாதிக்கப்பட்ட நிலைமைன்னு கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இந்த சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த சகோதரனுடைய சரீரத்தில் பலன் கொண்டு எழும்புகிற எல்லா பிசாசின் வல்லமைகளை சுட்டரித்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். இந்த சகோதரனுடைய சரீரத்தின் மேலே ஆளுகை செய்கிற மந்திரவாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படுவதாக. இந்த சகோதரனுடைய சரீரத்தை இதுவரை அடிமைப்படுத்தி அந்த சரீரத்தில் பலவீனத்தை உண்டு பண்ணின பொல்லாத மந்திரவாத கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே சுட்டரித்து நான் ஜெபிக்கிறேன். வெளியேறி போய் இயேசுவின் நாமத்தில் இந்த சகோதரனுடைய சரீரத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கை இந்த சகோதரன் வாழட்டும். ஆண்டவரே, உங்கள் நாமத்தினால் விடுதலை கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். இந்த சகோதரனுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. அதே போல் இதை பார்த்து கொண்ட சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பமே உடஞ்சி சின்ன பின்னமாக போயிடுச்சு. என் குடும்ப வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. குடும்ப உறவு சிதறி போயிடுச்சு. இதுக்கு இந்த மந்திரவாதம் தான் காரணம் எனக்கு தெரியல, இந்த செய்வினை கட்டு தான் காரணம் எனக்கு தெரியல, கலங்கி போய் நிற்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த சகோதரிக்காரன் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த சகோதரியுடைய உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். குடும்ப உறவுகளுக்கு விரோதமாக ஏவப்பட்ட எல்லா பொல்லாத வல்லமைகள், எல்லா செய்வினை கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் அறுத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். கணவன் மனைவி உறவுக்கு இடையில கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள், சமாதானத்தை குலைத்து போட்ட சாத்தானின் தந்திரங்களை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுட்டரித்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். பொல்லாத பிசாசே, நீ இந்த சகோதரிய வாழ்க்கையில் நீ இனிமே கிரியை செய்ய முடியாது. குடும்ப வாழ்க்கையை நீ இனிமே தடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் உன்னை அப்புறப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உன் கிரியைகளை சுட்டரித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த சகோதரி குடும்பமாக இணைந்து வாழும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பா கண்ணீரோடு பார்க்குற பா பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. என் கையின் பிரயாசமெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. என் வியாபாரம் என்னை விட்டு போயிருச்சு. என் தொழில் போயிருச்சு. சரியான வருமானம் இல்லை. பொருளாதாரத்தில் முடக்கப்பட்ட நிலைமை. இதுக்கு காரணம் செய்வனுன்னு தெரியாமல் போயிடுச்சு. எனக்கு இதுக்கு காரணம் இந்த மந்திரவாத கிரின்னு தெரியாமல் போயிடுச்சுன்னு கலங்கி நிற்கிறப்பா. இந்த மகனை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். எல்லாமே போயிடுச்சு. சொந்த பந்தங்கள் மத்தியில் என்னால் தலை நிமிர்ந்து வாழ முடியல. நான் செய்த எல்லா தொழிலும் முடக்கப்பட்டு போயிடுச்சு. எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. கலங்கி பண்ணிக்கிற சகோதரன், ஆண்டவரே, இந்த சகோதரனுடைய தொழில் இயேசுவின் நாமத்தில் விருத்தி அடையட்டும். இந்த சகோதரனுடைய தொழில் இயேசுவின் நாமத்தில் விருத்தி அடையட்டும். தொழிலை முடக்கும்படியாக ஏவப்பட்ட எல்லா செய்வினை கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். தொழில் மேலே பலன் கொண்டு எழும்பின எல்லா மந்திரவாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் சுட்டரித்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்க. தொழில் ஸ்தலத்தில் கிரியை செய்கிற எல்லா மந்திரவாத கிரியைகள், அந்த ஸ்தலத்தில் இருக்கிற பொருட்கள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவைகள் சுட்டரிக்கப்படுவதாக. எந்த ஒரு பிசாசின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தலத்தில் கிரியை செய்ய முடியாதபடி சகோடைய தொழில் ஸ்தலத்தை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மீண்டுமாக தொழில்விட உதவி செய்யுங்கப்பா. மீண்டுமாக தொழில்விட உதவி செய்யுங்க ஆண்டவரே. மீண்டுமாக இழந்து போனதையெல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், வேலைகளில், வியாபாரங்களில், தொழிலில், ஆண்டவரே சரீரத்தில் பலன் கொள்கிற பொல்லாத மந்திரவாத கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அறுத்து இவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் விடுவித்து நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில் பலன் கொண்ட எல்லா செய்வனை கட்டுகளையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறுத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாக ஏவப்பட்ட எல்லா பிசாசின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் முடக்குகிறேன். இவருடைய ஸ்தலத்தில், குடும்பத்தில், வீடுகளில், இவருடைய வியாபார ஸ்தலத்தில் ஆண்டவர் இவர்களுக்கு விரோதமாக ஏவப்பட்ட எல்லா தாயத்து தகடுகள் ஏவல்களை இயேசுவின் நாமத்தில் சுட்டரித்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. இந்த பிள்ளைகள் ஒரு விடுதலையில் ஒரு வாழ்க்கை, நிம்மதியில் ஒரு வாழ்க்கை, சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை, சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் எல்லார் மீது உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன்ப்பா. ஏசப்பா, நிம்மதியாய் வாழ உதவி செய்யுங்க. நல்ல ஒரு சரீர சுக பலன் ஆரோக்கியத்தோடு வாழ உதவி செய்யுங்க. குடும்ப உறவுகளுக்குள்ள சமாதானத்தோடு வாழ உதவி செய்யுங்க. வேலை ஸ்தலங்களில், வியாபார ஸ்தலத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்தி ஆசீர்வதி மந்திரவாத செய்வனை கட்டுகளிலிருந்து விடுவித்து நான் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கை வாழட்டும். இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசு உங்களை விடுவித்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலை, வியாபார, தொழில் ஸ்தலத்தில் இதுவரை கிரியை செய்த மந்திரவாத கிரியைகள், செய்வினை கட்டுகள் இனி எல்லாம் செயலிழந்து போயிடுச்சு. எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது இயேசு நாமத்தில். இனி ஒரு விடுதலையுள்ள, ஒரு சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இயேசு உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். மேலும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் திரையில் பார்க்குற இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இமெயில் மூலமாகவும் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்கவும், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் இன்னொரு விலையில்லா விடுதலை நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கலாம். அதுவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். விலையில்லா விடுதலை இயேசு உனக்கு தந்திடுவார்.